டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் குரூப் 4 தேர்வு தான் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த தேர்வு எழுத 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும் என்பதால் விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை எப்போதுமே அதிக அளவில் இருக்கும். நடப்பாண்டு 3935 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வின் மூலமா வாரியங்கள், அமைச்சு பணிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கும் காலி இடங்கள் நிரப்ப தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தெரிவிச்சிருந்தது. இந்த நிலையில வருகின்ற அக்டோபர் மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. நடப்பாண்டில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு எப்போதும் இல்லாத வகையில மிகவும் கடினமா இருந்ததா தேர்வர்களும் கல்வி வல்லுநர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில மறுதேர்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டங்களும் நடைபெற்றுச்சு. இருந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாத டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் முடிவுகளை வெளியிடும் பணிகள்ல தீவிரம் காட்டிட்டு வருது. வினாத்தால் மிகவும் கடினமாக இருந்ததால் 150 முதல் 153 வரை கட் ஆஃப் இருக்கும்னு கூறப்பட்டது. 3 முதல் 4 கிரேஸ் மதிப்பெண்கள் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதா கூறப்படுது. இதன்படி தமிழ் பாடத்தில் 80, பொது அறிவியல் 52 மற்றும் கணித பாடத்தில் 20 கேள்விகளுக்கு சரியான விடை அளித்திருந்தால் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கிரேஸ் மதிப்பெண் வழங்கப்பட்டால் கட் ஆஃப் உயருமே தவிர வேறு பலன்கள் கிடைக்காது என தகவல் வெளியாகியிருக்கு. கலந்தாய்வின் போது எப்போதும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை டிஎன்பிஎஸ்சி உயர்த்தும். இந்த முறையும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை இது நடந்தால் கட் ஆஃப் மதிப்பெண் 148 முதல் 149 குறையவும் வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் 150க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்து இருந்தால் அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் என டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகல.